உங்கள் கையை மீறி நடந்த சம்பவம் என்றால் நீங்கள் கையாளாகாத நபர். மோடி, அமித்ஷா ஒரு கையாளாகாத நபர் என்பதை நிரூபிக்கும். ஒத்துக்கோங்க, ராஜினாமா செய்யுங்க. நீங்கள் கையாளாகாத நபரா? உங்களுக்கு தெரிந்து நடைபெற்றதா, தெரியாமல் நடைபெற்றதா? தெரியாமல் நடைபெற்றால் நீங்கள் கையாளாகாத நபர், தெரிந்து நடைபெற்றால் நீங்கள் தான் குற்றவாளி. கரெக்டா? அவ்வளவுதான். அப்ப நான் மீண்டும் கேட்கறது, அங்கே ஒரு யூனியன் பிரதேசமாக அந்த சிறப்பு உரிமைகள் பெறப்பட்டு 370 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு திரும்ப பெறப்பட்ட பிறகு பாலாறும் தேனாரும் ஓடும், போராட்டம் நடக்காது என்று இந்த அமித்ஷா வாய்கிலேயே பேசினார். ஆனால் அங்கே மிகப்பெரிய தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்குது. இப்ப உடனே பதவியேற்றுக் கொண்டு சவுதி அரேபியாவுக்கு ஓடிய மோடி திரும்பி ஓடி வந்து 2 வருடமாக நடக்குதுங்க மணிப்பூர்ல கலவரம். ஆனா மோடி போகவே கிடையாது. ஆனா இந்த பிரச்சனை ஆன உடனே அங்கிருந்து ஓடி வராரு. ஓடி வந்த உடனே நின்று அவர் வந்து எங்க வீட்டுக்கு கூட போகல, அந்த ஏரோட்ராம்லேயே, ஏர்போர்ட்லேயே, விமான நிலையத்திலேயே அந்த ஒரு அறையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர், முப்படைகள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு.